This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. இப்போது நம்ம சேனலில் எப்போவுமே மோசடிகள் எப்படிலாம் நடக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுறது தான் நம்ம சேனலோட நோக்கம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஆன்லைன் மோசடி, சைபர் குற்றங்கள், இன்டர்நெட் காலிங் ஸ்கேம், இப்படி பலவிதமான மோசடிகள் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே செல்கின்றன. இந்த வரிசையில் இணைய அழைப்புகள் மூலம் ஏமாற்றும் ஒரு புதுவிதமான மோசடி குறித்து இந்திய அரசாங்கம் எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள 2 துவக்க எண்களில் இருந்து வாய்ஸ் அழைப்புகள் வந்தால் அவற்றை தெரியாமல் கூட அட்டென்ட் செய்துவிட வேண்டாம் என்று அரசாங்கம் எச்சரித்துள்ளது. மீறினால் என்ன நடக்கும் என்பதையும் விளக்கியுள்ளது. இந்திய மக்கள் பலர் பலவிதமான ஆன்லைன் மோசடிகளில் சிக்கி அவர்களின் பணத்தை இழப்பதோடு அவர்களின் தனிப்பட்ட தகவல்களையும் இழந்து பாவப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படும் மோசமான சம்பவங்கள் தினம் தினம் நடந்து அரங்கேறி கொண்டேதான் இருக்கிறது. இந்த வரிசையில் மோசடிக்காரர்கள் தற்போது எடுத்துள்ள புதிய மோசடி ஆயுதம்தான் இன்டர்நெட் காலிங் ஸ்கேம். பொதுமக்கள் பலர் இந்த இன்டர்நெட் காலிங் சேவை அதிகமாக பயன்படுத்த துவங்கியுள்ளனர். இதனால் இந்த வழியை மோசடிக்காரர்கள் அதிகமாக பயன்படுத்த துவங்கியுள்ளார்கள். பொதுமக்களை அவர்களின் மோசடிக்கு இரையாக்கி வருகிறார்கள். பொதுமக்களுக்கு இனி தெரியாத எண்களில் இருந்து ஏதேனும் இன்டர்நெட் காலிங் அழைப்புகள் வந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் கீழே குறிப்பிட்டுள்ள முக்கியமான துவக்க எண்களில் இருந்து இன்டர்நெட் அழைப்புகள் வந்தால் அவற்றை ஏற்க வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தவித புதிய இன்டர்நெட் காலிங் ஸ்கேம் அழைப்புகள் பெரும்பாலும் +697 அல்லது +698 என்று துவங்கும் எண்களில் இருந்துதான் பொதுமக்களை தாக்குவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்களை தொடர்ந்து எந்த எண்கள் வந்தாலும் அந்த அழைப்புகளை ஏற்க வேண்டாம். இந்த 2 எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்க வேண்டாம். இந்த எண்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் மோசடி அழைப்புகள் அனைத்தும் தாய்லாந்தில் இருந்து உருவாக்கப்பட்டு இந்திய மக்களை தாக்குவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த எண்களை பயன்படுத்தி இந்தியா மட்டுமின்றி பல நாடுகளில் உள்ள மக்களும் மோசடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று ஒரு செய்தியால் தாய்லாந்து தொலைத்தொடர்புத்துறை ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்த எண்களை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடும் ஹேக்கர்கள் மற்றும் ஸ்கேமர்கள் பெரும்பாலும் VPN போன்ற செயலிகளை பயன்படுத்தி இன்டர்நெட் அழைப்புகளை மேற்கொள்வதனால் இவர்களை அடையாளம் காண்பது மிகவும் சிக்கலாகவும் சவாலாகவும் இருப்பதாக சைபர் கிரைம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல மோசடிக்காரர்கள் பலவிதமான செயல்முறைகளை ஒன்றிணைத்து பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுவதனால் இவர்களை அடையாளம் காண்பதற்கு முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க +697 அல்லது +698 என்று துவக்க எண் மற்றும் அடையாளம் தெரியாத புதிய எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஒருபோதும் ஏற்க வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தற்சமயம் இது மட்டுமே பொதுமக்களை எளிமையாக பாதுகாக்க உதவும் என்று இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த மோசடி குறித்து பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் இந்த தகவலை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்கள் எந்த டெலிகாம் ஆபரேட் நெட்வொர்க்கை பயன்படுத்தினாலும் இந்த 2 எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்க வேண்டாம். என்ன உறவுகளே, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த 2 எண்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்பதினால் நீங்கள் மீள ஒண்ணா துயரத்துக்கு ஆளாகலாம். எனவே இந்த எண்களிலிருந்து வரும் அழைப்பை ஏற்க வேண்டாம். இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் எடுத்துச் சொல்வதன் மூலம் அவர்களுக்கான இழப்பை தடுக்கலாம். நன்றி உறவுகளே. இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு காணொலியோடு விரைவில் உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.